திருச்சிற்றம்பலம். மகாசன்னிதானங்களின் திருவடி மலர்களை போற்றி வணங்குகின்றேன். திருவெண்ணெய்நல்லூருக்கு எழுந்தருளிய சுவேதவனப் பெருமாள் அங்கு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்தருளினார். காண்பவர் எல்லாம் வியக்கும் வகையில் எழில்மிக்கதாகவும் பொலிவு மிக்கதாகவும் அனைவரையும் ஈர்ப்பதாகவும் அந்த அருட்குழந்தை திருவெண்ணெய்நல்லூர் திருவீதிகளிலே முறைப்படி விளையாடி வந்தது. அதனை கண்டவர்கள் எல்லாம் வியந்தார். இவ்வளவு அழகுமிக்க குழந்தை இறைவன் அருளாலே, திருவெண்காட்டில் இருக்கும் வெண்காட்டீஸ்வருடைய அருளாலே பிறந்த குழந்தை என்பதால் அது தேஜஸோடு விளங்கியது, ஒளியோடு விளங்கியது. அது திருவெண்ணெய்நல்லூர் அவருடைய வீடுகளில் வீட்டு முற்றங்களிலே விளையாடி வந்தது. அதை கண்டவர்கள் எல்லாம் வியக்கும் வண்ணம் அது இருந்தது. அங்கு நல்லூரில் வாழும் திருவெண்ணெய்நல்லூரில் அவருடைய மாமன் வீடு. அங்கு மிகவும் மகிழ்ந்து அது விளையாடி வந்தது. சரியை, கிரியை, யோகம் ஆகிய படிநிலைகளை எல்லாம் சென்ற பிறவியிலேயே கடந்த சாமுசித்தராக அந்த குழந்தை விளங்கியது. அதனால் அனைவரும் அந்த குழந்தையை கண்டு மகிழ்ந்து இரும்பூது எய்தினார்கள். திருக்கைலாய பரம்பரையிலே விளங்கக்கூடிய நந்தி தேவருடைய மாமரபிலே அவர்களுக்கு அவருடைய திருவடியை தலையில் சூட்டி தீட்சை கொடுக்கப்பட்ட சனற்குமார முனிவருடைய மாணாக்கராகிய சத்தியஞான தரிசினிகளிடம் ஞானோபதேசமும் ஞான தீட்சையும் பெற்ற பரஞ்சோதி முனிவர் பெருமான் அங்கு வான்வழியாக, அவர்கள் அகச்சந்தான மரபை சேர்ந்தவர்கள், அவர்கள் வான்வழியாக இந்த சுவேதவன பெருமாள் ஆகிய குழந்தை விளையாடும் அந்த இடத்தில் கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த குழந்தையை கண்டு, இதுதான் இந்த பூ உலகை உய்விக்க உண்மையான மெய்நெறியாகிய சித்தாந்த நெறியை இறைவன் பரப்ப இந்த குழந்தையைத்தான் தேர்ந்தெடுத்துள்ளான் என்பதை மனதில் உணர்ந்து அவர்கள் இறங்கி அந்த சுவேதவன பெருமாளுக்கு அருள்நோக்கம் செய்கின்றார்கள். அவர்கள் பார்த்தவுடன் அந்த பார்த்ததே நயன தீட்சை, சற்று தீட்சை என்றப்படும் நயன தீட்சையாகி அந்த குழந்தை அந்த பூர்வ ஞானம் எல்லாம் மேலோங்க அவர்களை வணங்கியது. அவர்கள் அந்த குழந்தைக்கு திருவடி சூட்டி ஞான தீட்சை அளிக்கின்றார்கள். அந்த ஞான தீட்சை என்பது திருவடி இணையடி, ஒரு அடியை சூட்டி கொடுப்பதாக சில படங்களில் எல்லாம் இருக்கின்றது. இணையடி சூட்டி கொடுத்தல், இரு திருவடிகளையும் சூட்டி கொடுத்தல். மாணிக்க வாசக பெருமானுக்கு இறைவன் சிவபரம்பொருள் கொடுத்த தீட்சை இரு திருவடிகளையும் சூட்டி, இணையார் திருவடி என் தலைவேல் வைத்தலுமே என்றுதான் அவர்கள் பாடுகின்றனர். இரண்டு திருவடிகளையும் சூட்டி அவர்கள் தீட்சை அருள்கின்றார்கள். இன்றும் திருவடி சூட்டி தீட்சை அளிக்கும் மரபு தர்மயாதீனத்திலே இருக்கின்றது. ஞான தீட்சை வழங்கும் போதும் மகாசன்னிதானம் அவர்கள் திருவடியை சூட்டிதான் ஞான தீட்சா சாதகர்களுக்கு அவர்களுடைய ஞானத்தை எழுப்புகின்றார்கள், ஞான தீட்சை செய்விக்கின்றார்கள். அப்படி பரஞ்சோதி முனிவர் பெருமான் அந்த குழந்தைக்கு இணையடிகளை சூட்டி தீட்சை அருள்கின்றார். குழந்தை மிகவும் சிவஞானம் பெறுகின்றது. அப்படி சூட்டி ஞான தீட்சை அருளிய பிறகு தீட்சா நாமம் என்று சொல்லப்படக்கூடிய திருநாமத்தை சாற்றுகின்றார். பரஞ்சோதி முனிவர் தம்முடைய குருநாதராக இருக்கக்கூடிய சத்தியஞான தர்சினிகள் என்ற குருநாதருடைய பெயரை தமிழிலே அந்த குழந்தைக்கு, ஸ்வேதவன பெருமாள் ஆகிய குழந்தைக்கு மெய்கண்டான் என்று சூட்டி அருள்கின்றார். மெய்கண்டான் என்று சூட்டி அருளி அவர்களிடம் சிவஞான போதத்தை நீ இந்தமிழில் பாடுவாய் என்று அவர்களுக்கு அருள் வழங்கிவிட்டு அவர்கள் திருக்கையிலை நோக்கி புறப்படுகின்றார்கள். அப்படி அவர்களிடம் ஞானோபதேசம் பெற்று ஞான தீட்சை பெறப்பட்ட குழந்தையாக இருக்கக்கூடிய மெய்கண்ட தேவர் அவர்கள் முழு ஞான வீரராக இருந்து உலகிலேயே தலை சிறந்த சைவ சித்தாந்த நூல் என்று சொல்லப்படக்கூடிய சிவஞான போதத்தை அருந்தமிழில் அருளி செய்தார்கள். அப்படி சிவஞான போதத்தை அருளி செய்ததோடு மட்டுமல்லாமல் அதனை நல்ல மாணாக்கருக்கும் உபதேசம் செய்தார்கள். அப்படி அந்த சிவஞான போதத்தை அவர்கள் அருளி செய்தது திருவெண்ணெய்நல்லூர் திருவருத்துறைநாதர் என்று சுந்தரமூர்த்தி சாமிகளை ஆட்கொண்ட எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் அந்த பெருந்திருக்கோயிலிலே விளங்கக்கூடிய பொல்லாப்பிள்ளையாருடைய இன்னருளாலே கல்லால் நிழல்மலை வில்லாருடைய பொல்லாரணை மலர் நல்லார் புனைவரே என்று கடவுள் வாழ்த்து அமைய, அவர்கள் மங்கள வாழ்த்து அமைய பாடி அவர்கள் அந்த பிள்ளையாருடைய அருளால் அந்த நூலை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பாடி அருள்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் பல மாணவர்களுக்கு அவர்கள் திருவடி சூட்டி ஞான தீட்சையை அழித்து இந்த சிவஞான போதம் ஆகிய
சிறந்த நூலை உபதேசம் செய்தருள்கின்றார்கள். அப்படி ஞானோத்தமராக, சிவஞான சூரியனாக அவர்கள் திருவெண்ணெய்நல்லூரிலே மெய்கண்ட தேவர் பெருமான் எழுந்தருளி இருந்து ஞான அரசு செலுத்துகின்றார்கள். அந்த நாளில் இவர்களுடைய தோற்றத்துக்கு காரணமான சகலாகம பண்டிதர் ஆகிய இவர்களுடைய குலகுரு இன்னும் நம்மை ஸ்வேதவனன் சந்திக்கவில்லையே என்று நினைந்து சற்று மனக்கலக்கமுற்று ஆள் அனுப்புகின்றார்கள். ஆனால் அவர்கள் ஆள் அனுப்பியும் ஒவ்வொருவராக இங்கேயே தங்கி விடுகின்றார்கள். சரி, நாமே திருவெண்ணெய்நல்லூர் செல்வோம் என்று அவர்கள் சகலாகம பண்டிதர் பிரான் நினைந்து சிவிகையிலே புறப்பட்டு திருவெண்ணெய்நல்லூரை அடைகின்றார்கள். அவர்கள் வேளாளர்களுடைய குலகுருவாக விளங்குவதால் வேளாளர்கள் அந்த திருவெண்ணெய்நல்லூர் நகரையே அலங்கரித்து முட்டைக்காவனம் கட்டி நடைபாவாடை விரித்து கமுகு போன்ற வாழை தென்னங்குலைகள் எல்லாம் கட்டி மலரங்காரம் செய்து ஊரையே ஒரு பொலிவிக்கின்றார்கள், விழாக்கோலம் ஏற்படுத்துகின்றார்கள். இப்படி சிவிகையிலே சென்று அருணந்தி தேவர் திருவருட்டுறை ஆகிய கோயிலை அடைந்து அங்கு இருக்கக்கூடிய அருட்துறைநாதரை வழிபட்டு பிறகு அங்கு இருக்கும் ஒரு மடத்திலே தங்கி இருக்கின்றார்கள். பலரும் அந்த ஊரில் இருக்கிற பிரமுகர்கள் எல்லாம், வேளாளர்கள் மற்றையோர்கள் எல்லாம் அருணந்தி தேவர் ஆகிய அந்த சகலாகம பண்டிதர் பிரானை வழிபட்டு செல்லும் காலத்தில் அவர்களுடைய உள்ளத்தில் இன்னும் ஏன் ஸ்வேதவனன் நம்மை பார்க்கவில்லை என்றும் எண்ணம் அரும்புகின்றது. அப்படி அரும்பிய காலத்தில் அவர்கள் மிக மனம் சற்று கலக்கமுற்று ஏன் இவன் இன்னும் நம்மை பார்க்கவில்லை என்று ஆள் அனுப்புகிறார்கள். அப்படியும் அவர்கள் சென்று மெய்கண்ட தேவரிடமே இருந்து பாடம் கேட்க தொடங்குகின்றார்கள். திரும்பி ஒருவரும் வாராமையினாலே இவர்களே நேரில் அந்த இடத்துக்கு செல்கின்றார்கள். அப்போது மெய்கண்ட தேவர் பெருமான் ஆணவ மலத்தின் தன்மை குறித்தான பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். தன்னுடைய மாணவர்களுக்கு அருளி செய்து கொண்டிருக்கின்றார். ஆணவ மலத்தின் தன்மையை, இந்த குழந்தை ஆணவ மலத்தின் தன்மைகளை எல்லாம் பாடும் அளவுக்கு ஆகிவிட்டதா என்று நினைந்து அவர்கள் முன்னே சென்று ஆணவ மலத்தின் தன்மை யாது என்று கேட்கின்றார்கள். அவர்கள் ஒன்றும் பேசாமல் சுட்டு விரலால் அருணந்தி தேவரை, சகலாமுக பண்டிதராக இருக்கக்கூடிய அருணந்தி தேவரை காட்டுகின்றார்கள். உடனே இவர்களுடைய மனதிலே தகித்திருந்த அந்த தன்மை மாறி இவர்கள்தான் நம்மையும் உலகையும் உய்விக்க வந்த பரமாச்சாரியார் என்ற உணர்வு ஏற்பட்டு உடனே மெய்கண்ட தேவருடைய திருவடிகளில் விழுந்து, தெய்வமே, என்னால் நீங்கள் பிறந்ததாக தவறாக நினைத்து விட்டேன். நீங்கள் வெண்காட்டீசருடைய அருளாலே, ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தின் மகிமையாலே, இறைவனே ஞானசம்பந்தரை போல உனக்கு பிள்ளை பிறக்கும் என்று சொன்ன தன்மையினாலே ஞானசம்பந்தரை போல நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அவர்கள் எப்படி சமயக்குறவரிலே முதற்குறவராக திகழ்கின்றார்களோ, திருக்கைலாய பரம்பரையிலே உலகில் முதற்குறவராக தாங்கள் விளங்குகின்றீர்கள் என்று அவருடைய திருவடிகளிலே விழுந்து திருவடியின் விசை வீழ்ந்து அவர்தம் சரணகமலம் பூண்டு வணங்குகின்றார்கள். உடனே அவர்கள் வேளாளகுதத்தில் உதித்த அவர்கள், ஸ்வேதவன பெருமாள் ஆகியவர்கள், மெய்கண்ட தேவர் ஆகியவர்கள் நினைந்து ஆதிசைவ குலத்தில் உதித்த அருணந்தியே எழுந்திரு என்று திருவாய் மலர்ந்தருளி, இனி நீ நமக்கு மாணவனாக விளங்குவாய் என்று சொல்லி மெய்கண்ட தேவர் அருணந்தி தேவருடைய முடியிலே, சிரத்திலே தன்னுடைய இணையார் திருவடியை சூட்டி அருணந்தி தேவருக்கு ஞான தீட்சை வழங்கி அவரை தம்முடைய மாணாக்கரிலே தலை மாணாக்கராக்கி, அது மட்டும் இல்லாமல் திருவதிகை உண்மை விளக்கத்தை பின்னாளில் அருளி செய்த திருவதிகை மணவாசகம் கடந்தார் உள்ளிட்ட 49 மாணவர்களுக்கு அவர்களுக்கு சிவஞான உபதேசம் செய்து சிவோகம் பாவனையிலேயே திளைத்திருந்து திருவதிகை மணவாசகம் கடந்தார். சீகாழி சிற்றம்பல நாடிகள் போன்ற பெரியவர்களுக்கெல்லாம் ஞானோபதேசம், சிற்றம்பல நாடிகள் போன்ற பெரியோருக்கெல்லாம் ஞானோபதேசம் செய்து திருவடியை சூட்டி ஞானோபதேசம் செய்து ஒரு நல்ல நாளிலே, ஐப்பசி மாதம் சுவாதி நாளிலே இவர்கள் இறைவனுடைய இணையடி நிழலில் இவர்கள் இளைப்பார்கின்றார்கள். சுத்தாத்வீத சைவ சித்தாந்த நன்முத்திப்பேற்றை மெய்கண்ட தேவர் பெருமான் அடைகின்றார்கள். அந்த பெருநிலையிலே இருந்து குருமூர்த்தமாயிருந்து நமக்கெல்லாம் அருளி செய்கின்றார்கள். திருச்சிற்றம்பலம்.